நாம இது வரைக்கும் நம்ம லைஃப்ல எத்தனையோ சீரியல் கில்லர்ஸை பத்தி பார்த்திருப்போம். ஆனா கிட்டத்தட்ட 400 பச்சை குழந்தைகளை கொன்ன ஒரு சீரியல் கில்லரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது யாரு, எதுக்கு 400 குழந்தைகளோட உயிரை எடுத்தாங்க, கடைசியா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அமெலியா டயர் இவங்க யூகேல இருக்கக்கூடிய பிரிஸ்டல்ல பயல் மாஷ் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணு. அவங்க பிறந்த வருஷம் 1837. அவங்களோட 11வது வயசு வரைக்குமே ஒரு சராசரியான ஒரு நார்மலான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. 1848 அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி இறந்து போயிடுறாங்க. அந்த டைம்ல 11 வயசே ஆன அமெலியா அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை கேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே இந்த சின்ன பொண்ணு தான் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு பாதிப்பு அவங்க மனசுல இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த டைம்லயே அவங்க தான் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. 1859 அமெலியாவோட அப்பாவும் இறந்துடுறாங்க. 1861 வரைக்குமே அமெலியா அவங்களோட தம்பியோட பராமரிப்புல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க தம்பி கூட இருந்தும் பிரிஞ்சு ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. தன்னோட 24வது வயசுல 59 வயசுடைய ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அதே நேரத்துல 1869 ஜார்ஜும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அமெலியா கடுமையான பண நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. ஜார்ஜ் இறக்குறதுக்கு முன்னாடியே அமெலியா எலன் அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து நர்சிங் கத்துக்கிறாங்க. இந்த எலன் யாருன்னா, சட்டவிரோதமா கருதரிச்ச சில இளம் பெண்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டும், அந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைகளை வளர்க்குறதும் இல்லைன்னா அந்த குழந்தைகளை அப்புறப்படுத்துறதுமான சட்டவிரோதமான வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க தான் இந்த எலன். கொஞ்ச நாள்லயே இவங்களை பத்தின தகவல் போலீஸுக்கு கிடைச்சதுனால இவங்க யூஎஸ்க்கு தப்பி ஓடிட்டாங்க. இப்போ அமெலியாவுக்கு கடுமையான பண நெருக்கடி. என்ன பண்ணணும்னு தெரியாம தன்னோட நர்சிங் தொழிலை கையில எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க பேப்பர்ல தான் ஒரு பேபி ஃபார்மர், தன்னால குழந்தைகளை பார்த்துக்க முடியும், உங்க குழந்தைகளை யாரையாவது பார்த்துக்கணும்னா எங்க கிட்ட கொடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல ஆடும் கொடுக்குறாங்க. பேபி ஃபார்மர்னா என்னன்னா, பெத்தவங்களால தங்களோட குழந்தைகளை பார்த்துக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைகளை இவங்க கிட்ட கொடுத்து எவ்வளவு பணம் கேட்குறாங்களோ அந்த பணத்தையும் கொடுத்து குழந்தைகளை பார்த்துக்க சொல்லிடுவாங்க. பேபி ஃபார்மர்ஸ் அந்த குழந்தைகளை பத்திரமா ஆரோக்கியமா அவங்க சொல்ற வரைக்குமே வளர்த்து கொடுக்கணும். இதான் பேபி ஃபார்மர்ஸோட வேலை. கூடவே ஆதரவற்ற குழந்தைகளையும் தான் பார்த்துக்கிறதா சொல்லி ஆடு கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட பல பெற்றோர்கள் தங்களோட குழந்தைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில ஆதரவற்ற குழந்தைகளும் இவங்க கையில இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் எல்லாமே நார்மலா தான் போயிருக்கு. ஒரு நாள் திடீர்னு இவங்களுக்குள்ள இருக்க அந்த அரக்க குணம் வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த தொழில் மூலமா அவங்களோட பண தேவை பாதி அளவு கம்மியாயிருக்கு. இருந்தாலும் அவங்களோட பேராசை அதிகமாகி நல்லா ஆரோக்கியமா இருக்க ஒரு குழந்தைக்கு ஊட்டச்சத்து நார்மலா எடுத்துக்க வேண்டிய உணவு எதையுமே கொடுக்காம அந்த குழந்தைய கொன்னுட்டு அவங்களோட பெற்றோர்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டால உங்க குழந்தை இறந்துடுச்சு, அதுக்கு பதிலா ஆதரவற்று இருக்கக்கூடிய சில குழந்தைகளை வேணா நீங்க பாருங்க, யாருக்கு வேணுமோ நீங்க தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தத்தெடுத்துக்கிறதுக்கும் இவங்க காசு வாங்கியிருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் இவங்க சொல்றதை கேட்டு அந்த குழந்தைகளை வாங்கிக்கிட்டதுனால இதையே அவங்க தொழிலா மாத்திட்டாங்க. பல குழந்தைகளை கொண்டு அவங்க பெற்றோர்கிட்ட ஒரு ஆதரவற்ற குழந்தையை கொடுத்து நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இறந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு எக்ஸாமினர் வருவாரு. தொடர்ந்து அந்த இடத்துலயே இத்தனை குழந்தைகள் இறந்து போகிறதுனால அந்த எக்ஸாமினருக்கு இவங்க மேல மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று வருது. அந்த எக்ஸாமினர் இதை ஒரு டாக்டர் கிட்ட சொல்ல அந்த டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க மேல சந்தேகப்படுறாங்க. அந்த டாக்டர் அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கிட்ட இந்த நியூஸை கொண்டு போன உடனே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அமெலியாவை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இவங்களுக்கு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தண்டனை கிடைக்கல. அதுக்கு மாறா நீங்க குழந்தைகளை ஒழுங்கா பார்த்துக்கல, உங்களோட அலட்சியத்தால தான் குழந்தைகளை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி வெறும் 6 மாச தண்டனையோட இவங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. இதனாலேயே அவங்க வெளியே வந்து மறுபடியும் அதே தொழிலை பண்ணதுக்கு மறுபடியும் ஆட் கொடுத்தாங்க. ஆனா இந்த தடவை அமெலியா இந்த எக்ஸாமினரை கூப்பிட்டு செக் பண்ண வச்சாதானே இவரு மேலிடத்துக்கு தகவல் கொடுக்குறாரு. இனிமே குழந்தைகள் இப்படி இறந்துட்டா அவங்கள நம்மளே அப்புறப்படுத்திடணும், தப்பி தவறி கூட அந்த எக்ஸாமினரை கூப்பிட்டவே கூடாதுன்னு தெளிவா வேலை பார்த்துருக்காங்க. இப்படி இறந்த குழந்தைகளை அவங்க வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருக்காங்க. இல்லைன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு நதி இருந்திருக்கு. அந்த நதியில ஒரு பாலித்தீன் கவரை சுத்தி நதியில மூழ்கடிச்சிருக்காங்க. பல வருஷங்கள் இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கடைசியா அந்த நதியில மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் இந்த பாலித்தீன் பேக்கை பாக்குறாரு.
உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கும்போது தான் அது ஒரு குழந்தைன்னு தெரிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சு போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. உடனே போலீஸ் இந்த நதியை யாருக்கெல்லாம் ஆக்சசபிளா இருக்குன்னு சொல்லி ஒரு சர்க்கிள் போடுறாங்க. அதுக்குள்ள எந்த இடத்துல குழந்தைகள் அதிகமாக வளர்க்கப்படுதுன்னு பார்த்தா இந்த அமிலியாவோட வீடு இருக்கு. ஆனா இவங்க கிட்ட கிளியர் கட்டான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால போலீஸ் ஒரு சின்னதா ஒரு பிளே ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறாங்க. போலீஸே ஃபேக்கா ஒரு ஆட் கொடுக்குறாங்க. ஒரு லேடிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னும் அந்த குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியல, யாராவது பார்த்து கொடுக்க முடியுமான்னு சொல்லி அந்த ஆடு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த அந்த அமிலியா டயரும் அந்த லேடியை பார்க்கறதுக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. இவங்க அப்படி புறப்பட்டு போன அந்த டைமில் போலீஸ்காரங்கெல்லாம் இவங்க வீட்டை உடைச்சி உள்ளே செக் பண்ணியிருக்காங்க. உள்ளே போன அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா பல குழந்தைகளோட உடல்களை டிஸ்போஸ் பண்ணதுக்கான பல சாட்சியங்களும் தடயங்களும் அந்த இடத்துல இருந்திருக்கு. உள்ளே போனாலே கெட்ட நாத்தம் ஒன்று அடிச்சிருக்கு. எங்கே போலீஸ்கிட்ட தான் மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்திலேயே இவங்க ஒவ்வொரு ஊராக மாறிட்டு இருந்ததும் இதில் தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு எவிடன்ஸாக வச்சு கடைசியாக அமல்யாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க அடுத்த கட்டமாக அந்த ஏரியில் இறங்கி இன்னும் செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இதே மாதிரி 6 குழந்தைகளோட டெட் பாடி கிடச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு கோர்ட்டில் கொண்டு போய் இவங்களே நிறுத்தியிருக்காங்க. ஜட்ஜு வெறும் 4 நிமிஷம் தான் இந்த கேஸை விசாரிச்சிருக்காரு. விசாரிச்ச அவரு இவங்களுக்கு நேரடியாகவே தூக்கு தண்டனை அப்படிங்கிற தண்டனையை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா தான் விசாரிக்க தான் போலீஸுக்கு பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. இவங்க இந்த 30 வருஷ கால இடைவெளியில் கிட்டத்தட்ட 400 குழந்தைகள் வரைக்குமே கொண்டு இருக்காங்க. இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ண இவங்களுக்கு ஜூன் 10, 1896 காலையில் 9 மணிக்கு இவங்களை தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமான்னு இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்களோ ஐ ஹாவ் நத்திங் டு சேன்னு சொல்லி இறந்து போயிடுறாங்க. வாட்டி அரெஸ்ட் ஆகும்போதே ப்ராப்பராக அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்களுக்கு அப்போவே அந்த தண்டனையை கொடுத்துருந்தா இத்தனை வருஷத்தில் இத்தனை குழந்தைகள் இறந்தும் போயிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.